இது வந்து ஒரு பிளெயின் ஒயிட் டீ-ஷர்ட். ஸோ இது வந்து ஓரளவு ஒரு மீடியம் லென்த் இருக்க ஒரு டீ-ஷர்ட். அண்ட் நெக்குமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவு க்ளோஸ்டா ஒரு ரவுண்ட் நெக் குடுத்துருக்காங்க. அண்ட் மெட்டீரியலுமே ரொம்ப சாஃப்ட்டா, கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அண்ட் ஒயிட் டீ-ஷர்ட்னாலே நம்ம மைண்டுக்கு வர ஃபஸ்ட்டு விஷயம் இது டிரான்ஸ்பரண்ட்டா இருக்குமா அப்படிங்கிறது தான். ஸோ இது டெஃபினட்டா டிரான்ஸ்பரண்ட்டா இல்லவே இல்ல. ஸோ நீங்க கம்ஃபர்டபுளா இத வியர் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட ஸ்லீவுமே ஓரளவு மீடியமான லென்த்ல குடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 199க்கு நான் வாங்கியிருந்தேன் Zudio-லேருந்து. ஸோ இது வந்து நீங்க வீட்லயுமே வந்து ட்ராக் பேண்ட்ஸ் ஆர் 3/4 பேர் பண்ணி போட்டுக்கலாம். இல்ல நீங்க வந்து வெளியில போறதுக்கும் இது ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு இதோட ஃபைனல் லுக் இப்போ காமிச்சிருக்கேன். நீங்களே பார்க்கலாம். ஸோ இது நீங்க ஜீனோடையுமே ஸ்டைல் பண்ணிக்கலாம். இல்ல இந்த டீ-ஷர்ட்ட பார்த்ததுமே என்னோட மைண்ட் வாய்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னா, என்னது சப்பியான பெர்சனுக்கு எஸ் சைஸ்ல டீ-ஷர்ட் கிடைக்குதா? என்னம்மா சொல்றீங்க? அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஸோ இதுவுமே வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒயிட் ஷர்ட்டோட அனதர் வேரியன்ட் தான். ஸோ அதே சேம் டிசைன், அதே ப்ரைஸில் நான் க்ரீன் கலர் வாங்கியிருந்தேன். ஸோ அதே 199 ப்ரைஸ்க்கு ஒரு அழகான லைட் பிங்க் கலர் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் 2 ஷர்ட்ஸ், இந்த ஷர்ட்டில் வந்து மைல்டாக கொஞ்சம் பிரிண்ட்ஸ் இருந்துச்சு. அண்ட் ரொம்ப அழகான ஒரு பேபி பிங்க் கலர். ஸோ அதனால இதை நான் வாங்கியிருந்தேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு க்ராப் டீ-ஷர்ட் தான். ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி காமிச்ச டீ-ஷர்ட்ஸ் அளவு லென்த் இருக்காது. ஸோ இது ஒரு க்ராப் டீ-ஷர்ட் தான். பட் மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஒரு அழகான ஒரு வேர்டிங்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு டீ-ஷர்ட். அண்ட் ஸ்லீவ் லென்த்துமே ஓரளவு டீசெண்டான லென்த் இருந்துச்சு. இதுவுமே வந்து உங்களுக்கு ரவுண்ட் நெக் பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 299. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிரிண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பெட்டர் குவாலிட்டியோடு இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அந்த பிளெயின் டீ-ஷர்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது. இதோட லுக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வந்து ஒரு ஹை ரைஸ் ஜீனோட இதை ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதோட லுக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் இதை ஆக்சுவலாக வீட்டில் போட்டுக்க தான் வாங்கினேன். பட் எனக்கு இப்போ மனசே இல்லை வீட்டில் போட்டுக்க. கண்டிப்பாக நான் இதை வந்து ஒரு கேஷுவலான அவுட்டிங்க்கு நான் ஸ்டைல் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுவுமே ஒரு பிளெயின் ஒயிட் ஷர்ட் தான். இது நான் வந்து டீ-ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக. இது வந்து ஒரு அழகான பால்கனி நெக்கோட வந்திருக்கு. அண்ட் ரொம்ப ஷார்ட்டான ஒரு ஸ்லீவ் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு கைண்ட் ஆஃப் மெகா ஸ்லீவ் மாதிரி தான் இது இருக்குது. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கு இது பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிச்சு. அண்ட் மெட்டீரியலுமே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாலாம் இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது. பட் ஒரே ஒரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பாடி ஹக்கிங் ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய சைஸ் இந்த ஷர்ட்டில் நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபிட்டடாக இருக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சி. பட் ஸ்டில் எனக்கு வந்து இது ஓரளவு ஃபிட்டிங்காக தான் இருந்துச்சு. நீங்களே இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதோட ஃபிட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம ஜீனோடையோ இல்லை ஸ்கர்ட்ஸோடையோ போடுறத விடவே இது வந்து லேயரிங் பண்ணால் இன்னுமே பெட்டராக இருக்கும்ன்றது தான் எனக்கு தோணுச்சு இது ட்ரை பண்ணி பார்க்கும்போது. ஸோ கண்டிப்பாக வந்து அதுவுமே நான் ஒரு செப்பரேட் வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். ஸோ இது வந்து ஒரு அழகான காலர்டு ட்ரெஸ்ஸு. ஸோ இது வந்து அபவ் நீ லென்த் தான் இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹிப்பில் ஒரு அட்ஜஸ்டபிள் ரோப்புமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வியர் பண்ணும்போது இந்த ரோப்பை லூசன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஃபிட்டிங்க்கு ஏற்ற மாதிரி அதை டைட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு 100% காட்டனா அப்படின்னு சொல்ல தெரியல. பட் இந்த மெட்டீரியலை பார்க்கும்போதே எனக்கு இது ஷ்ரிங்க் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் ஒரு சைஸ் வந்து அதிகமாக தான் நான் வாங்கியிருந்தேன் இது. எனக்கு வந்து எம் சைஸே ஃபிட்டிங் கரெக்டாக இருந்துச்சு. பட் ஸ்டில் நான் இதில் எல் தான் ப்ரிஃபர் பண்ணேன். பிகாஸ் ஷ்ரிங்க் ஆச்சுன்னா இன்னுமே வந்து ஃபிட்டிங் ஆகும் அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு இதை பார்க்கும்போது. இது ரொம்ப அழகான ஒரு காலர் ட்ரெஸ்ஸு. இது வந்து வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிறதுனால உங்களை இன்னுமே வந்து ஸ்லிம்மராக காட்டும் நீங்கள் சப்பியாக இருந்தீங்க அப்படின்னா. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 699க்கு நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப ஒரு அழகான ஒரு மீடியம் லென்த் டாப் தான் இது. உங்களுக்கு நான் இதோடைய லுக்குமே வந்து வியர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து அபவ் நீ லென்த்து தான் உங்களுக்கு வருது. ஸோ நீங்கள் எதர் வந்து ஒரு ஸ்லிம் ஃபிட் ஜீனோட நீங்கள் இதை பேர் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு ஒயிட் லெகின் அந்த மாதிரி பேர் பண்ணாலுமே இது ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இதோட ஸ்லீவ் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்கா மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு ஜென்ரலாக ஃபிட்டிங்காக போட்டால் தான் பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நான் இதை ஆல்ட்ரு பண்ணுவேன்னு நினைக்கிறேன்.
ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஃபுல் லென்த் பஃப் ஸ்லீவ் இருக்க ஒரு ட்ரெஸ் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு பீச் வைப்ஸ்க்கெலாம் ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு போட் ரைட் போகிறீங்க இல்லை பீச்சுக்கு போகிறீங்க அப்படின்னா இது ரொம்ப ஒரு கேஷுவலான ஒரு ஃப்ளோரல் பேட்டர்னில் அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஒயிட் செமி ஒயிட் பேக்ரவுண்டில் ஒரு அழகான க்ரீன் கலர் டிசைன்ஸோடு கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு வைட் நெக் இருக்கிற ஒரு ஸ்மோக்கி ட்ரெஸ். ஸோ ஸ்மோக்கி ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செஸ்ட் கிட்ட மட்டும் உங்களுக்கு ஒரு ஃபிட்டட் பேட்டர்ன் மாதிரி ஒரு எலாஸ்டிக் பேட்டர்ன் மாதிரி வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ட்ரெஸ் நான் ட்ரை பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது ஒரு நல்ல வைட் நெக் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மோக்கி ட்ரெஸ் தான். ஃபுல் லென்த் எனக்கு வந்துச்சு. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வாங்கினதுலேயே ஜூடியோவில் இதுதான் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 899க்கு நான் வாங்கியிருந்தேன். பட் கம்ப்ளீட்லி வர்த் த ப்ரைஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு ஃபுல் லென்த் ட்ரெஸ் அண்ட் உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக்குமே வந்து ரொம்ப ப்ரீதபிளாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதுவுமே வந்து இன்னர் வேர் தான். ஸோ இது வந்து 2-in-1 ப்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா இது வந்து 2 சைடுமே நம்ம வியர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைடு வந்து ப்ளஞ்ச் நெக் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு பால்கனி நெக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ளஞ்ச் நெக் பார்த்திங்கன்னா டீப் வீக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து இந்த பால்கனி நெக் வந்து உங்களுக்கு நல்ல வைடரான நெக் இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்க்கு நீங்கள் இந்த வைட் நெக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த சைடு வேணுமோ நீங்கள் இந்த பேட் வந்து ரிமூவபிள் பேட்ஸ் தான். ஸோ நீங்கள் ரிமூவ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது வந்து 2-வே ப்ரா ஃப்ரம் ஜூடியோ அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 399க்கு நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வரைக்கும் நான் பர்ச்சேஸ் பண்ணதுலேயே என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் இன்னோவேர்னா அது இது தாங்க. இட்ஸ் பாண்டட் கம்ஃபர்ட் ப்ரான்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீம்லெஸ் லுக் கொடுக்கும். நீங்கள் எவ்வளோ தின்னான மெட்டீரியல்குள்ளே இதை போட்டாலுமே உங்களுக்கு எங்கேயுமே விசிபிள் லைன்ஸ் தெரியாது. ஸோ அண்ட் இது வந்து ரொம்ப சூப்பர் ஸ்ட்ரெச்சபிள் அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்வெட்டுமே நல்லாவே அப்சார்ப் பண்ணுது. இது எந்த சம்மர்லேயுமே நான் ரெகுலராக வேர் பண்ணியிருக்கேன். தேர் இஸ் நோ டிஸ்கம்ஃபர்ட் சச். ஏன்னா இந்த மெட்டீரியல் போட்டிருக்கிறதே நமக்கு ஃபீல் ஆகாது. தட் இஸ் ஹவு தின் இட் இஸ். பட் ஸ்டில் உங்களுக்கு நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கும். ஸோ இதோட எண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சீம்லெஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 499 அரௌண்ட் 500 அண்ட் இது வந்து வித் ரிமூவபிள் பேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய ஆல் டைம் கோ டு ஃபேவரட் ட்ரானா அது இதுதான். ஸோ இட்ஸ் தி கம்ஃபர்ட் பாண்டட் ட்ரா ஃப்ரம் ஜூடியோ. இது வந்து ஒரு மெட்ரைஸ் ஹிப்ஸ்டர் பேண்ட்டி. ஸோ இது வந்து ஒரு காட்டன் மெட்டீரியல் தான். ஸோ ரொம்ப ப்ரீதபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ஸ்ட்ரெச்சபிள் அண்ட் இன்விசிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்விசிபிள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேண்ட்டியோட கார்னர்ஸ் எதுலேயுமே உங்களுக்கு விசிபிள் ஸ்டிச்சஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இன்விசிபிள் பேண்ட்டி லைன் அப்படிங்கிறது தான் அவங்க இன்விசிபிள்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு டைட் ஃபிட்டட் பேண்ட் ஒரு ஜீன் போடும்போது நீங்கள் இதை வியர் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக அண்ட் கான்ஃபிடென்ட்டான ஒரு லுக் கொடுக்கும். ஏன்னா எந்த ஒரு பேண்ட்டி லைன்ஸுமே உங்களுடைய ட்ரெஸ்ஸில் விசிபிளாக தெரியாது. ஸோ இது வந்து நான் 199க்கு ஜூடியோவில் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பாய் ஷார்ட். என்னோடய வார்ட்ரோப்பில் எப்போவுமே ஒரு பாய் ஷார்ட்டாவது நான் வச்சுப்பேன். ஸோ சில டைட் ஃபிட்டட் பேண்ட்ஸ்க்கெலாம் போடும்போது இது கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ இது வந்து ஹை ரைஸ் 99 ருப்பீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன் ஜூடியோலேருந்து. அண்ட் மேலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எலாஸ்டிக்குமே இருக்காது. ஏன்னா இது நார்மலி காட்டன் ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அடுத்து நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா பேர் ஆஃப் பியூட்டிஃபுல் ஒயிட் ஸ்லிப்பர்ஸ். ஸோ இதோட சைஸ் வந்து என்னோடய சைஸ் 40 அண்ட் நான் வந்து 299க்கு இது வாங்கியிருக்கேன் அரௌண்ட் 300. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ளாட் ஸ்லிப்பர். உங்களுக்கு நான் சைட்வேஸ்லேருந்துமே காட்டுறேன். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ளாட் ஸ்லிப்பர். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பெயினோ ஹீல் பெயினோ எதுவுமே இருக்காது. அண்ட் எனக்கு பர்சனலாக வந்து ஒயிட் ஸ்லிப்பர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஸ்கின் டோனுக்கு அது பர்ஃபெக்டாக சிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்களே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் லுக். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோடய ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு பார்ட்டு இட்ஸ் நெயில் கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் 2 கலர்ஸ் வாங்கியிருந்தேன் இந்த டைம். ஸோ ஒன்று வந்து இந்த பாப்பி ரெட் அப்படின்ட்டு R01 அதோட கோட். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரெட் கலர். அம்மாக்காக இது வாங்கியிருந்தேன். அம்மாவுக்கு வந்து ரொம்ப ரெட்னால் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ
ஸோ 2 நெயில் கலர்ஸுமே 78 ருபீஸ் ஈச்சுக்கு நான் வாங்கியிருக்கேன் ஃப்ரம் Zudio. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான லிலாக் கலர். ஸோ இதுவுமே ரொம்ப ஒரு லைட்டான கலர், டஸ்கி ஸ்கின் டோனுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து என்ன கோட்னு பார்த்திங்கன்னா L01 லிலாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னோடய கையில் நான் இந்த கலர் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதோட லுக் எப்படி இருக்குது அப்படின்றது.